ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல்பவுண்ட் டிராமாவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த விட்னஸ் மிஸ்டர் காங்கோட கிரெடிட் கார்டு போர்ட் பக்கத்துல இருக்க கடையில யூஸ் பண்ணி சிகரெட் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம லோன் கொடுக்கறவங்க கிட்ட நிறைய லோன் வாங்கி வச்சிருக்கான். கண்டிப்பா கப்பல் மூலியமா தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிருப்பான். எப்படி அவனால பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியுது அப்படிங்கிற மாதிரி இவரு புலம்பிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர லேடி இந்த கண்ணாடிக்காரோட பேரு யூஜி, நம்ம இனிமேல் யூஜின்னு சொல்லிக்கலாம். யூஜி கிட்ட இப்ப ரீசெண்டா ஒருத்தனுக்கு ஏஞ்சல் டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ல. அவன் இப்ப ஒரு ஹோட்டல்ல தான் பதுங்கி இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போவோம்னு சொல்லி யூஜியும் கிளம்புறான். அதே நேரத்தில் நம்ம ப்ரொடியூசர் அவங்க ஒய்ஃப் பேசினதையும் அவங்க குழந்தைக்கு நடக்க போறதையும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கடைசியா அவர் ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது, சோடோ கம்பெனியை பத்தி. சோ அதை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்ப கரெக்டா அங்க வர இவரோட ஹெட், டேய் காங்க பத்தி கேள்விப்பட்டியா? அவன் ஏதோ சூதாடி நிறைய கடன் ஆயிடுச்சாமா, அதனால கப்பல்ல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் ட்ரேஸே இல்லாம மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க, ஏன்னே தெரியல அப்படின்னு இவர் சொல்லும் போதுதான் சோடோ கம்பெனில இருக்கிற மெம்பரோட ஃபேஸ் இவர் பார்த்திருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அரக்க பறக்க ஓடுறாரு. அதே நேரத்துல இந்த யூஜியும் அவங்க டீம்ல சேர்ந்தவங்களும் ஹோட்டல்ல ஒளிஞ்சிருந்த ஆளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவன் கண்ணு முன்னாடிதான் ஏஞ்சல் வந்து இவனுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கு. சரி சொல்லுடா, என்னடா நினைச்சுன்னு கேட்டா, ஐயா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு மளிகை சாமான வாங்க போயிருந்தேன். அப்ப திடீர்னு என் கண்ணு முன்னாடி அந்த ஏஞ்சல் வந்து உனக்கு இன்னும் 6 நாள் தான் டைம் இருக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு உனக்கு சங்கூதிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்துல யூஜி இவனோட ரூம்லயும் அந்த சோடோ கம்பெனியோட விசிட்டிங் கார்டு இருக்கிறத பாத்துறாரு. சோ இந்த விசிட்டிங் கார்டு இங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல ப்ரொடியூசர் எடிட்டர் ரூமுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ண டிவி ஷோல நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்கான்னு ஒரு ஆள் சொன்னார்ல அப்படின்னு சொல்லி அவரோட டீடைலையும் வாங்கிக்கிறாரு. ஏன்னா இவரோட ஃபேஸ தான் ப்ரொடியூசர் அந்த லேக் கிட்ட பாத்துருப்பாரு. நெக்ஸ்ட் சீன்லயே அந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட ஹெட் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல காங்குன்னு ஒருத்தர் மீட் பண்ணிருப்பாங்களா, அவனை தான் தொக்க தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அங்க வர பாஸ்டர் கிம் எல்லாத்து முன்னாடியும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏஞ்சல் பப்ளிக்கா இவன் முன்னாடி வந்து இவன் சாக போற நாளையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொலேர்னு பொடனிலே ஒரு அடி போடுறாரு. அவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் செஞ்ச தப்பா ஒத்துக்காம ஓடி ஒளிய ட்ரை பண்றான். ஏண்டா கடவுள் கிட்ட இருந்து எப்படி உன்னால தப்பிக்க முடியும்? ஏன் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா இவன் ஒரு கேம்பிளிங் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். பாருடா, நல்லா பாரு, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க தான் இருக்காங்க, நீ பண்ண பாவத்துக்கு உண்டான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்பவும் போல ஃப்ரண்ட் ரோல அந்த மாஸ்க் போட்ட மூதேவிகளும் உட்கார்ந்துருக்கு. கேட்டா விஐபிங்கிறானுங்க. சோ இந்த காங்கோட டைமும் வந்துருது. நான் எந்த தப்பும் பண்ணலடா அப்படின்னு இவர் புலம்பிட்டே இருக்கும் போது லைட் ஆன் பண்ணி விட்டுறானுங்க. கரெக்டா 3 மான்ஸ்டர்ஸ் வந்து நிக்குது. இவரும் தப்பிக்கலான்னு தலைதறிக்க ஓடுறாரு. பட் இவனுகிட்ட இருந்து தப்பிக்கவா முடியும்? மனசாட்சியே இல்லாம மானாவரிய ரத்தம் தெறிக்க கண்டம் பண்ணுது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி. அப்ப இந்த சேர்மன் பாஸ்டர் கிங் இருந்துட்டு அங்க இருக்க லேடி கிட்ட ஆன்லைன் வியூஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு 89% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேக்குற இந்த கண்ணாடிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி எல்லாம் பிசினஸ் டெவலப் பண்றானுப்பா, நம்மளுக்கு தான் இந்த ஐடியா வர மாட்டேங்குதோ. அப்ப கரெக்டா யூஜி சேர்மன் கிட்ட வந்து நம்ம அசம்பிளி மீட்டிங் ஒன்னு வச்சாகணும், முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மான்ஸ்டர்ஸ் காங்கோட சோலை எடுத்துட்டு எப்பவும் போல அந்த போர்ட்டல் வழியில போயிடுறாங்க. பாவம் பயபுள்ள கருகின நிலையில எலும்பு கூட கடக்கிறான் அந்த காங்கு. அதே நேரத்துல ப்ரொடியூசர் அந்த லேக் கிட்ட பார்த்த பர்சனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவங்களோட ஆளுங்களும் ப்ரொடியூசர் லாக் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த சீனியர் இருந்துட்டு, நேத்தே நான் உங்ககிட்ட பார்த்த விஷயத்த மறந்துறேன்னு சொன்னேன், ஏன் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள வந்து லாக் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்துல இந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன்ல இதுக்கு முன்னாடி ஹோட்டல் இந்த காங்க பேட்டி எடுத்திருப்பாங்க, அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. இந்த சேர்மேனுக்கு முன்னாடி இந்த சோடோ கம்பெனியோட விசிட்டிங் கார்டும் இருக்குது. அதை இவர் பாத்துறாரு. அதே நேரத்துல ப்ரொடியூசர் சீனியர் கிட்ட நிஜமாலுமே அந்த மான்ஸ்டர் தண்டனை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ட்ரேஸும் இல்லாம எல்லாத்தையும் மறைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, யாருக்கெல்லாம் தண்டனை கிடைக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு சீனியர் இருந்துட்டு, எங்கனால எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது, யார் யாருக்கு பப்ளிக்கா வந்து அந்த ஏஞ்சல் அவங்க சாக போற நாளை சொல்லுதோ அவங்களே தான் நாங்க அப்ரோச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எங்க ஆளுங்க நிறைய இடத்துல இருக்காங்க, ஏன் உங்க டிவி ஸ்டேஷன்லயும் கூட எங்க ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் கேட்கும்போது, தம்பி ஒருத்தன் சாக போறான், எதனால சாகறான்னு இப்ப வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் அதை யூஸ் பண்ணி மக்களை
தவறான பாதையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் அவனுக்கு இப்படி தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி இறந்தவன் மட்டும் இல்லாம அவன் குடும்பத்துக்கும் பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சீனியர் சொல்லிடுறாரு. சோ இவன் சொல்ற விஷயம் ப்ரொடியூசருக்கும் கரெக்டா படுது. அதனால இவன் குழந்தை முன்னாடி ஏஞ்சல் வந்து பேசின வீடியோவை இவங்க கிட்ட பிளே பண்ணி காட்டுறான். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றான். அதே டைம்ல சேர்மேனுக்கு முன்னாடி பிளே ஆயிட்டு இருக்கிற வீடியோல காங்கு ஹீரோயினோட நேமை மென்ஷன் பண்றான். அவங்க தான் என்னை கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. யூஜி இந்த விஷயத்தை சேர்மேன் கிட்ட கன்ஃபார்ம் பண்றான். ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினை பத்தி உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோயின் காணாம போயிட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சோடோ கம்பெனிக்கு அவன் லீகல் அட்வைசரா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி அந்த லேக் டீம் எனக்கு இதே விசிட்டிங் கார்டு தான் கிடைச்சது. அந்த விக்டிம் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இந்த சோடோ ஆர்கனைசேஷன் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்கிற சேர்மனுக்கு செம்ம காண்டாகுது. ஏண்டா அவங்க இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கிட்ட அவங்களை விட்டு வச்சிருக்கீங்க, சீக்கிரம் அவங்க கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது யூஜின் வந்துட்டு நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசியிருக்கேன், அவங்க கோஆபரேஷன் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். டே லூசு பயலே, அவங்க நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா மேட்டர் ரொம்ப பெருசாயிரும். அதனால போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெல்ப் எல்லாம் கேட்காத, அவங்க கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சேர்மன் சொல்லிடுறான். அதனால யூஜி அவன் டீம் மெம்பர் கிட்ட ஏரோ ஹெட்டை கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு பேரை கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுறான். சோ இவனுங்க பிளான் பண்ணபடியே ஏரோ ஹெட்டை சேர்ந்தவனுங்க ஹீரோயின் டீம்ல இருக்கிற ஒருத்தனை தூக்கிடுறானுங்க. அப்ப யூஜி இருந்துட்டு அவன் டீம் ஆள் கிட்ட எப்படி ஏரோ ஹெட்டுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் டீம்ல ஒருத்தர் இருக்கான், அவன் ஏரோ ஹெட்டோட சப்ஸ்கிரைபர் ஆவான். அந்த லூசு பையன் தான் நிறைய டீடைல லீக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஏரோ ஹெட்டோட ஆளுங்க நிறைய இடத்துல இருக்காங்க. அது மூலியமா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் சொல்றான். சோ ஹீரோயினை மீட் பண்றதுக்காக சீனியர் ப்ரொடியூசர் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்துல நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன்னால கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா மான்ஸ்டர் கையால சாக போறவனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் அவன் பண்ண தப்ப சுட்டி காட்டி மத்தவங்க கிட்ட பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை எந்த தப்புமே பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்பதான் பிறந்திருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க வெளியே லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே இந்த குழந்தையோட விஷயத்தை அவங்க மறைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குழந்தையே பிறக்கலன்னு ஃப்ரேம் பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ப்ரொடியூசர்னால இதை ஏத்துக்க முடியல. சரிப்பா அப்படின்னா அந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனை உருவாக்குன சிஓ ஜியாங் இருக்காருல, அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பட் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் அவர் ஒரு வேர்ல்டு டூர் போயிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான். அப்பதான் ஹீரோயின் ப்ரொடியூசர் கிட்ட ஜியாங் இறந்த விஷயத்த சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, 20 வருஷமா அவன் சாக போற டேட் தெரிஞ்சே அவன் வாழ்ந்திருக்கான். அதுலயும் கடைசி 10 வருஷமா இத பத்தி மக்கள் கிட்ட நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா கடைசி அந்த பார்க் இறந்த விஷயத்த லைவா டிவில பிராட்காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு இதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுது. சோ இந்த மூட நம்பிக்கையில இருந்து மக்கள் திருப்பி வெளியே கொண்டு வரணும்னா உங்க குழந்தைக்கு நடக்க போறதையும் நம்ம லைவா பிராட்காஸ்ட் பண்ணணும். ஏன்னா பிறந்த குழந்தை எந்த தப்பும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிப்பட்ட குழந்தையை கொல்லணும்னா அது கடவுளே கிடையாது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல ப்ரொடியூசருக்கு இஷ்டம் இல்ல. கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு உலகத்துல எந்த மூளைக்கு கொண்டு போனாலும் உன் குழந்தையை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனுக்கு எங்க இருந்து வரானு யாருனாலே கண்டுபிடிக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த குழந்தைக்கு நடக்கிறது மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும். நல்லா யோசிச்சு பார்த்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துறாங்க. அதே டைம்ல ஏரோ ஹெட்டை சேர்ந்தவன் தான் ஹீரோயினோட டீம்ல இருக்கணும் தூக்கிட்டானுங்களே, அவனை கட்டி போட்டு சுத்தில வச்சு அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறானுங்க. இருந்தாலும் அவன் வாயை திறக்கிற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல அவன் ஒய்ஃப கொன்றுவன் பயம் கொடுத்த போது சீனியரோட பேரை சொல்லிடுறான். அதே நேரத்துல சீனியர் ப்ரொடியூசர் கிட்ட ஹீரோயினுக்கு நடந்த கொடுமையை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி வாப்பா டிராப் பண்ற அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாலும் ப்ரொடியூசர் நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சமகாண்டில் இருக்கானாட்டு இருக்கு. தம்பி இதை நினைச்சு நீ கோவப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. உன் குழந்தைக்கு எப்படி அந்த ஏஞ்சல் வந்து சொல்லுச்சோ அதே மாதிரிதான் என் பொண்ணுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவர் அவர் பொண்ணு கூட வீக்கெண்ட் வெளியே போயிட்டு இருக்கும் போது காருக்குள்ள அந்த ஏஞ்சல் வந்து அந்த பொண்ணு சாகருக்கு வெறும் 30 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆப்போசிட்ல வேற கனக்கொடூரமா 3 மான்ஸ்டர் ஓடி வந்துட்டு இருக்கு. அதுக்கு கிட்ட எஸ்கேப் ஆகலான்னு வண்டி திருப்பும் போது தெரிச்சிட்டு போய் விழுந்திருக்காங்க. ஆல்ரெடி நடந்த ஆக்சிடென்ட்ல ரத்த வெள்ளத்துல இருக்க அந்த பொண்ணு. அப்பவும் கூட அந்த மான்ஸ்டர் பாவம் பரிதாபம் பார்க்காம அந்த பொண்ணை கனக்கொடூரமா கொண்டிருக்கு. இந்த விஷயத்த சொல்லிட்டு சீனியரும் கிளம்பி போயிடுறாரு. சோ கார்ல போயிட்டு இருக்க சீனியரை எப்படியோ வண்டியை வச்சு அடிச்சு தூக்கி கிட்னாப் பண்ணிடுறானுங்க அந்த ஏரோ ஹெட்டை சேர்ந்தவனுங்க. அதே டைம்ல ப்ரொடியூசர் வீட்டுக்கு வரும்போது குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஆனா அவன் ஒய்ஃப் அதையும் கூட கவனிக்க முடியாத
முடியாத நிலைமையில இருக்காங்க. அப்ப ப்ரொடியூசர் வந்துட்டு நான் இப்ப சில பேர்த்த மீட் பண்ணேன், நம்ம குழந்தைக்கு நடக்க போறத லைவா பிராட்காஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம குழந்தை எந்த தப்பும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது மூலியமா தான் நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் பேசுறதெல்லாம் பொய்ன்னு அவங்க ப்ரூவ் பண்ண முடியும். மக்களுக்கும் இது மேல ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இதை அவங்க ஒய்ஃப் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. யாருதான் அக்செப்ட் பண்ணுவா பாவம். சோ சீனியரை கடத்திட்டு வந்தவனுங்க அவரை நகரவே முடியாத அளவு கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. சோ அவர் டீம்ல இருக்கிற ஒருத்தன் ஆல்ரெடி இங்க இருக்காங்கிற விஷயமே இப்பதான் அவர் தெரியுது. அப்ப சீனியரோட கார்ல இருக்க நேவிகேஷன் யூஸ் பண்ணி அவரு போன இடத்தெல்லாம் இவனு எடுத்துறானுங்க. அதுக்கப்புறம் மனசாட்சியே இல்லாம ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு உசுரோட எரிச்சு கொண்டுறானுங்க சீனியரை. சோ ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி நிறைய கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. வந்திருக்கிறது ஏரோ ஹெட்டை சேர்ந்தவனுங்க. இவளும் பாத்தர்றா. சிக்கனா சின்ன பின்னமாயிருவோங்கிறது ஹீரோயின் நல்லாவே தெரியுது. இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு கண்ணா பின்னா தலைதறிக்க ஓடுறா. ஆனா அவனுங்களும் விடுற மாதிரி இல்ல. எல்லா இடத்துலயும் ஈசல் கூட்டம் மாதிரி முச்சிட்டு கிடக்குறானுங்க. இவளும் முடிஞ்ச அளவு கையில கிடைச்ச அத்தனை பத்தி அடி கிழிச்சு எடுத்து ஓடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல மாடியில இருந்து தூக்கி போட்டுறானுங்க. அவனுக்கு கண்ணுல படாம மறைஞ்சு ஓடனா. யூஜியும் அவன் டீம் ஆளு கையிலையும் மாட்டிக்கிறா. பட் இவகிட்ட அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற கன் இருக்க மாட்டிருக்கு. அதை வச்சு ஒருத்தனை மட்ட பண்ணிட்டு யூஜிய ஒரே கிக்ல பறக்க விட்டுட்டு தெரிச்சு போயிடுற ஹீரோயின் அங்க இருந்து. நெக்ஸ்ட் டே சிட்டிக்கு நடுவுல பாவம் இந்த சீனியரையும் அவன் டீமை சேர்ந்தவனுக்கு கருகின நிலையில தொங்க விட்டுருக்கானுங்க. போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க கஷ்டப்பட கூடாதுங்கிறக்காக நேம் டேகோட தொங்க விட்டுட்டு போயிருக்கானுங்க இந்த ஹேரோ ஹெட்டை சேர்ந்தவனுங்க. சோ ஆபீஸ்க்கு வர ப்ரொடியூசரும் இப்பதான் இந்த விஷயத்தை பாக்குறான். செம்ம ஷாக் ஆகுது. அப்ப கரெக்டா ப்ரொடியூசருக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஆல்ரெடி விஷயம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு டைம் இல்ல, உங்களோட ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியான்னு கேட்டா நாங்க இன்னும் டிசிஷன் எடுக்கல, நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற ஹீரோயின் காண்டாகுது. இந்த நிலைமையில அவங்களை ஏன்டா தனியா விட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது ப்ரொடியூசருக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. அதே நேரத்துல ப்ரொடியூசரோட ஒய்ஃப் அந்த கை குழந்தையோட நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட ஹெட் ஆபீஸ்க்குள்ள தான் போறாங்க. இந்த பதட்டமான இடத்துல இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.